இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சுவாமிக்கான விரதங்களை யாரெல்லாம் மேற்கொள்ள வேண்டும், யாருக்கெல்லாம் விலக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இறைவனுக்காக ஒரு விரதம் மேற்கொள்கிறோம் என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த விரதம் இருக்க தகுதியானவர்கள், யாருக்கெல்லாம் விதிவிலக்கு என்பது உண்டு என்பதுதான் இந்த நேயருடைய சந்தேகமாக இருக்கிறது. முதல்ல விரதம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மில் பலரும் எப்படி நினைச்சுட்டு இருக்கோம்னா, விரதம் என்றால் சாப்பிடாமல் இருப்பது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். அதற்கு உண்ணாவிரதம் என்றுதான் பெயர். உண்ணாவிரதம்னா தான் சாப்பிடாம இருக்கிறது. வெறுமன விரதம்னு சொன்னால் மன உறுதி, மன கட்டுப்பாடு என்பதுதான் அதற்கான பொருள். அப்போ இறைவனை நினைத்து விரதம் இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம பசிக்குதே நினைச்சிட்டு விரதம் இருந்தோம்னா அதுல பலனே இல்லை. ஆக இறைவனின் பால் நம்முடைய மனமானது ஒருமுகப்படும் பொழுது நமக்கு பசி என்பதே தெரியக்கூடாது என்பதுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம். ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோமே, ஒரு ரொம்ப பிஸியா ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கட்டும், இல்ல மெக்கானிக்கலா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் ரொம்ப கடுமையா வேலை செஞ்சுட்டே இருக்கா அப்படின்னு வரும்பொழுது அவர்களுக்கு பசி என்பதே தெரியாது. தெரியுமா, ஒர்க் பண்ணிட்டே இருப்பா. என்னதான் மனைவி சாப்பிட கூப்பிட்டா கூட இரு வேலையை முடிச்சுட்டு வரேன் தான் சொல்லுவாங்களே தவிர, இவர்களுக்கு பசி என்பதையும் அறியாமல் தொடர்ந்து வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுடைய ஈடுபாடு, மனமானது அந்த வேலையின் பால் லயித்து விடுகிறது. அதனால் அவர்களுக்கு பசி என்பதே தெரிவதில்லை. அப்படித்தான் விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும். விரதம் என்றால் மன கட்டுப்பாடு, மன உறுதி. பின்னாடி நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம காதிலே வரக்கூடாது. இறைவனின் பால் சிந்தனையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மனமானது அந்த இடத்திலே ஒருமுகப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நமக்கு மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்த பஞ்சேந்திரியங்களும் இந்த இடத்திலே கற்றுக்குள் இருக்க வேண்டும். அதன் மூலமாக மனதும் இறை சிந்தனையில் மட்டுமே இருக்க வேண்டும். இதைத்தான் விரதம் என்று சொல்கிறார்கள். மன உறுதின்னு சொல்றார். பக்கத்துல அந்த பக்கத்து வீட்டுல ஏதோ மசால் வடை போட்டுட்டே இருக்கா, நல்ல வாசனை கமகமன்னு வர்றதேன்னு நம்ம யோசிச்சோம்னு சொன்னாலே அங்கே விரதத்திற்கு பங்கம் என்பது வந்து விடுகிறது. நம்ம அதை சாப்பிடாம இருந்தா கூட, ஆஹா அங்க நல்ல கமகமன் வாசனை வருதே, இன்னைக்குன்னு பார்த்து கிருத்திகையா போச்சு, நான் வேற விரதம் இருக்கேன், என்னால அதை சாப்பிட முடியலையே நான் நினைச்சிட்டேன்னால என்ன ஆறுது, அங்கே விரதமானது பங்கமாகி விடுகிறது. அந்த சிந்தனையே எனக்கு வரக்கூடாது என்பதுதான் அந்த விரதம் இருப்பதற்கான முக்கியமான நோக்கம். விரதம் என்று சொன்னால் மன கட்டுப்பாடு, மன உறுதி. சரி, இப்ப விஷயத்துக்குள்ள வந்துடலாம். அப்படின்னா இப்ப இந்த விரதத்தை இருக்க தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் அதற்குரிய மன கட்டுப்பாடும் உடல் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும். ஒரு நோயாளி என்று வந்துவிட்டால் அவர் இதுபோல் விரதங்களை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு ஒரு ஏகாதசி விரதம்னே எடுத்துக்கோமே. ஏகாதசி விரதம்னா நிர்ஜல ஏகாதசின்னு சொல்றா. நிர்ஜலம்னா தூத்தம் கூட, அது ஜலம் கூட குடிக்காம, தண்ணீர் கூட அருந்தாமல், காலை முதல் மறுநாள் வரை ஒரு நாள் முழுக்க தண்ணீர் கூட அருந்தாமல் அவர் அப்படியே விரதம் இருக்கணும்னு சொன்னா அதற்குரிய உடல் பலம் என்பது இருக்க வேண்டும் அல்லவா? யாருக்கு விலக்கு என்று சொல்லி பார்த்தால், நான் ஒரு சுகர் பேஷண்ட், நான் காலையிலேயே மாத்திரையை போட்டாகணும்னு சொன்னா சாப்பாடு சாப்பிட்டாதானே மாத்திரை போட முடியும். அப்ப இவர்கள் சாப்பாடு சாப்பிட்டு விட்டு மாத்திரையை போட்டு விட்டு கூட விரதம் இருக்கலாம். சார் சாப்பிட்டா மாத்திரை போட்டா அப்புறம் எங்கேயும் சார் விரதம் இருக்கிறதுன்னு சொன்னா, நான் முன்னரே சொன்னது போல் விரதம் என்றால் மனக்கட்டுப்பாடு. மனக்கட்டுப்பாடுன்னா காலையிலேயே சாப்பிட்றான்னு சொன்னா அதுல வாய்க்கு ருசியா இப்படித்தான் சைட் டிஷ்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே. மருந்து சாப்பிடுவதற்கு எந்த அளவிற்கு ஆகாரம் தேவையோ அந்த அளவிற்கு மட்டும் ருசி பார்க்காமல் சாப்பிட்டு விட்டு, அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டும் அவர்கள் நாராயணனுடைய நாமத்தை அன்று ஃபுல்லா ஜபம் பண்ணிட்டே உட்காந்து இருந்தா கூட அவர்கள் விரதம் மேற்கொண்டதற்கான பலன் என்பது கிடைத்துவிடும். அதே போலத்தான் கர்ப்பிணி பெண்களும் விரதம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. கர்ப்பிணி பெண்கள் என்று சொல்வதை விட பெண்கள் இந்த அளவிற்கு மிகவும் கடுமையான விரதத்தினை மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இப்படித்தான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு நடைமுறையில பார்த்தோம்னா பெண்கள் தான் தங்களுடைய கணவர்மார்களுக்காக முழுக்க முழுக்க தங்களை பட்டினி போட்டுக்கொண்டு விரதத்தினை மேற்கொள்கிறார்கள். இதுபோல் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய வயிறை காய வைக்க கூடாது என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. அவர்கள் ஏதோ வயிற்றில் ஏதோ பால் பழமாச்சு சாப்பிட்டு விரதம் இருந்தா போதும் சொல்றது. அதிலும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் என்று வரும் பொழுது அது ஒரு ஜீவனை சுமந்து கொண்டிருப்பதால் அந்த ஜீவன் என்பது ஆண்டவனால் அளிக்கப்பட்டதல்லவா,
ஆண்டவன் நமக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி எடுத்துண்டு இறைவனுடைய குழந்தையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தினை மனதிலே பதிய வைத்து கர்ப்பிணி பெண்களும் நிச்சயமாக விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போலத்தான் பச்சிளம் குழந்தைகள் சொல்றா இல்லையா, அந்த இளம் குழந்தைகளும் 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகளும் விரதம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நோயாளிகள், முதியவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், அதான் நோயாளிகள் நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னு வரும்பொழுது கூட வயதான பெரியவர்களும் விரதம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இவர்கள் அனைவருக்குமே இந்த விரதத்திலிருந்து விலக்கு என்பது உண்டு. யார் விரதத்தை இருக்கலாம் என்று சொன்னால், உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் எவரிடத்திலே நல்லபடியாக இருக்கிறதோ அவர்கள் அவசியம் விரதத்தினை மேற்கொள்ள வேண்டியது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.